நீங்கள் எப்போதாவது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மரங்களை உற்று கவனிச்சிருக்கீங்களா? ஆனா அதுங்க பாட்டுக்கு ரொம்ப சுதந்திரமா எந்த விதமான விதிகளும் இல்லாம வளரும். கரெக்ட். எந்த மரத்துக்கும் எப்படி வளரணும், எந்த பக்கம் கிளைகளை பரப்பணும்னு யாரும் ஒரு வரைபடம் கொடுத்து சொல்லி கொடுக்கறதில்ல. கண்டிப்பா அதுங்களுக்கு எந்த ப்ளூ பிரிண்டும் தேவையில்லை. ஆனா அதுங்க வான் உயர்ந்து ரொம்ப கம்பீரமா நிக்குது. இப்போ மனிதர்களோட உலகத்துக்கு வரும்போது மட்டும் இந்த இயற்கையான வளர்ச்சி ஏன் ஒரு தொழிற்சாலை உற்பத்தி பொருள் மாதிரி மாறிடுது? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா, அதோட மூளையில என்னென்ன சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணணும்னு வேலையை தொடங்கிடுது. ஆமா, நீங்க சொல்றது 100% உண்மை. ஆனா ஏன் நாம இப்படி செய்றோம்? இதற்கான அடிப்படை என்ன? அதாவது இதற்கான முக்கிய காரணமே பயம்தான். இயற்கையை அதோட போக்குல விட்டா என்னவாகுமோ அப்படிங்கிற சமூகத்தோட பயம்தான் இந்த புரோகிராமிங் வேலைகளுக்கெல்லாம் அடிப்படை. மனிதனை அவனோட இயல்புல வளர விடாம தடுக்கிறது தான் நம் கட்டமைப்போட மிகப்பெரிய முரண்பாடுன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அந்த முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். ஆமா, இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தேடல் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இதோட மூல ஆதாரம் ரொம்ப ஆழமானது. கரெக்ட். ஓஷோ அவர்கள் 1986ல உருகுவே நாட்டுல வழங்கிய பியாண்ட் சைக்காலஜி சொற்பொழிவுகள்ல இருந்து தான் நாம பேச போறோம். அதாவது அமெரிக்காவை விட்டு வெளியேறிய பிறகு உருகுவேயின் புந்தாத லிஸ்டே நகர்ல தன்னோட சன்னியாசிகளுக்கு ஓஷோ வழங்கிய உரைகள்ல இது எபிசோட் 23. இந்த உரைகள் பாத்தீங்கன்னா உளவியலோட வரம்புகள் எல்லாம் தாண்டி தியானத்தின் பாதையை நோக்கி நம்மள வழிகாட்டுது. சரி, வாங்க இந்த ஆழமான அமைதிக்குள் நுழைவோம். இப்போ இந்த உரையில குழந்தைங்களை எப்படி எந்த போட்டியும் இல்லாம வளர்க்கறதுங்கிற ஒரு கேள்வியிலிருந்து தான் விவாதமே தொடங்குது. ஆமா, ஒரு குழந்தை எந்த போட்டியிலையும் சிக்காம வளரணும்னு ஒரு பெற்றோர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். அதானே, மேம்போக்கா பார்த்தா அதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா ஓஷோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உளவியல் குண்ட வீசுறாரு. அதாவது என் குழந்தை எந்த போட்டியிலையும் கலந்துக்க கூடாது, அவன் வித்தியாசமா வளரணும்னு நீங்க நினைப்பதே ஒரு வகையான புரோகிராமிங் தான் சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. மத்தவங்க தங்கள் குழந்தைங்களை டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்க நினைக்கிறது புரோகிராமிங், அது புரியுது. சரி. ஆனா என் குழந்தை அவனுக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா வளரட்டும் நினைக்கிறது எப்படிங்க புரோகிராமிங் ஆகும்? நல்ல கவனிங்க. நீங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி வளர விடுறது புரோகிராமிங் இல்ல. ஆனா நீ மத்தவங்கள மாதிரி போட்டியில ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு சித்தாந்தத்தை அவன் மேல திணிக்கிறீங்க பாத்தீங்களா? ஓ, அப்போ அந்த எண்ணமே ஒரு திணிப்பு தானா? கண்டிப்பா. அதாவது பழைய கூண்டுக்கு பதிலா ஒரு புதிய வண்ணமயமான கூண்டா அவனுக்கு உருவாக்குறீங்க. விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ நீங்க முதல்ல சொன்ன அந்த மரங்களுக்கோ எந்த புரோகிராமிங்கும் தேவைப்படுறதில்ல. ஆமா, மனிதன் மட்டும்தான் தன் குழந்தைக்கு ஏதோ ஒரு லட்சியத்தை, ஒரு இலக்கை நிர்ணயிக்க துடிக்கிறான். ஏன்னா பெற்றோர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில பல போலி லட்சியங்களை துரத்தி ஏமாந்து போயிருக்காங்க. இப்போ தங்களோட அந்த நிறைவேறாத ஆசைகளை குழந்தைகளின் மூளையில ஒரு மென்பொருள் மாதிரி இன்ஸ்டால் பண்ண பாக்குறாங்க. இதுக்கு ஓஷோ தன்னோட சொந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு அருமையான உதாரணத்தை சொல்றாரு. சிறு வயசுல அவருக்கு நடந்த ஒரு சம்பவம் அது. ஆமா, அந்த தூக்கம் சம்பந்தமான கதை தானே? எக்ஸாக்ட்லி. பொதுவாவே நம்ம வீடுகள்ல சீக்கிரம் தூங்கச் செல்லணும், அதிகாலையில எழுந்திருக்கணும், அதுதான் அறிவாளிக்கு அழகுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கும் இல்லையா? எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் அது. ஓஷோவோட அப்பாவும் இதைத்தான் வற்புறுத்திருக்காரு. ஆனா சிறுவன் ஓஷோ கேட்ட கேள்வி எந்த ஒரு அதிகார வர்க்கத்தையும் ஆட்டம் காணச் செய்யற தர்க்கம் கொண்டது. ஆமா, அவர் தந்தை அவரை வலுக்கட்டாயமா இரவு தூங்க சொல்றாரு. இருட்டுல மணிக்கணக்கா விழித்து கொண்டிருக்கும் அந்த சிறுவன் அதிகாலை 5 மணிக்கு நல்லா தூக்கம் வரும்போது எழுப்பப்படுறான். எழுப்பி கட்டாயப்படுத்தி காட்டுக்கு நடக்கச் சொல்லப்படுறான். இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு உடலோட இயற்கையான கடிகாரத்துக்கு எதிரா செயல்படுறது எப்படி ஒருவனை அறிவாளியாக்கும்? அதையேதான் ஓஷோவும் தான் அப்பா கிட்ட கேக்குறாரு. தூக்கங்கிறது என் கைகள்ல இல்ல, நீங்க கட்டளையிட்ட உடனே கண்ணை மூடினா தூக்கம் வந்து விடாதுன்னு சொல்றாரு. ஆமா, என் உடலோட தேவைக்கு முரணா செயல்படுவது எப்படி ஞானத்தை தரும்னு ரொம்ப ஆழமா கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இப்படி அதிகாலையிலே எழுந்து யாராவது பெரிய அறிவாளியா இருக்காங்களா, எனக்கு ஒருவரை காட்டுங்கன்னு சவால் விடுறாரு. அட, ஒரு சின்ன பையன் இப்படி கேட்டா எந்த அப்பாவுக்கும் கோபம் வரும். ஆனா இறுதியில அவர் தந்தை உன் உடலோட மொழிய நீயே கேட்டு நடன்னு அந்த சிறுவனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படியானால் குழந்தைகளை எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு விட்டுடணுமா?
இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை அவங்க நெருப்புல கை வைக்க போனா அதையும் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இந்த இடத்துல தான் பலரும் ஓஷோவை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் குழந்தைகளை கண்டுகொள்ளாம விட்டுவிட சொல்லவே இல்ல. அப்போ என்னதான் சொல்றாரு? மாறாக நெகட்டிவ் கார்டிங், அதாவது எதிர்மறை பாதுகாப்புங்கிற ஒரு அற்புதமான உளவியல் பார்வையை முன்வைக்கிறாரு. நெகட்டிவ் கார்டிங்னா கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது பெற்றோரின் வேலை இதச் செய் இப்படி ஆகுன்னு நேர்மறையான திணிப்புகளை செய்வதில்ல, ஒரு பெரிய பள்ளத்துல அவங்க விழுந்துடாம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு வேலியை போல இருக்கிறது தான். ஓ, இதை இன்னும் கொஞ்சம் நடைமுறையா விளக்க முடியுமா? இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் தங்க குழந்தையை எப்படி நெகட்டிவ் கார்டிங் மூலம் வளர்க்கறதுன்னு யோசிக்கலாம். ரொம்ப சுலபம். இப்போ ஒரு இருண்ட அறையில குழந்தை நுழைய போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. அங்க போகாதே, உள்ள பேய் இருக்குன்னு பொய் சொல்லி தடுக்கிறது தவறான புரோகிராமிங். ஆமா, நாம எல்லாம் சின்ன வயசுல இதை நிறைய கேட்டிருப்போம். அதுக்கு பதிலா அந்த அறையில வெளிச்சம் இல்ல, அங்க சில கூர்மையான பொருட்கள் இருக்கலாம், நீ உள்ளே சென்றால் காயம் பட வாய்ப்பு இருக்குன்னு ஆபத்தை விலக்கி விழிப்புணர்வை கொடுப்பது தான் நெகட்டிவ் கார்டிங். சூப்பர். அப்போ முடிவெடுக்கும் சுதந்திரம் குழந்தைங்க கிட்டேயே இருக்கணும். ஆனா ஆபத்து குறித்த தெளிவை ஏற்படுத்துவது பெற்றோரின் கடமை, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. சரி, ஆபத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்பதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல குழந்தை அந்த ஆபத்தான விஷயத்தையே செய்ய விரும்புனா என்ன செய்யறது? அதுக்கும் ஓஷோவோட வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணம் இருக்கு. ஆமா, ஊஷோக்கு மரம் ஏறுவதுன்னா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் சாதாரண மரங்கள் இல்ல, கிளைகள் உடைந்து விழும் ஆபாயம் கொண்ட மிக உயரமான ஆபத்தான மரங்கள்ல ஏறதுதான் அவருக்கு பிடிக்குமா. இத கேட்கும்போதே நமக்கு பயமா இருக்கு. இது எப்படிங்க நெகட்டிவ் கார்டிங் மூலம் கையாள்வது? அவர் அவரை மரம் ஏற வேண்டான்னு தடுத்தப்போ ஓஷோ ஒரு ஒப்பந்தம் பேசுறாரு. எனக்கு மரம் ஏறுவது பிடிக்கும், அந்த அனுபவம் எனக்கு வேணும். அதை தடுக்க உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமா, ஆனா எந்த மரங்கள் ஆபத்தானவைன்னு உங்களுக்கு தெரியும், அதை எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் அதை தவிர்க்கிறேன்னு சொல்றாரு. இதுதான் உண்மையான புரிதல். ஆனா அந்த ஒப்பந்தம் அதோட நிற்கலே, ஒரு கட்டத்துல ஆபத்தான மரங்கள்ல உள்ள பழங்கள் ஈர்ப்பதாக இருந்தா அதிலும் எப்படி பாதுகாப்பா ஏறுவதுன்னு கத்துக் கொடுக்க ஒரு நிபுணரை ஏற்பாடு செய்ய சொல்றாரு ஓஷோ. ஆமா, இது ஒரு சாதாரண தந்தை எப்படி ஏத்துக்குவார்னு நீங்க நினைக்கலாம். நிஜமாவே இது ரொம்ப ஓவரா இருக்கேன்னு தான் தோணுது. ஆனா அவர் தந்தை அதை செஞ்சாரு. அந்த ஊரிலேயே மிகவும் முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த ஒரு மரம் வெட்டுபவரை அழைச்சிட்டு வராரு. வாவ்! அந்த வயதான நிபுணர் ஓஷோவுக்கு ஆபத்தான மரங்கள்ல எப்படி கயிறு கட்டி ஏறுவது, எப்படி தற்காத்துக்கிறதுன்னு பொறுமையா கத்துக் கொடுக்கறாரு. இதை செய்யாதேன்னு அதிகாரத்தை காட்டுறதை விட இதை எப்படி சரியாக செய்வதுன்னு வழிகாட்டுறது தான் உண்மையான குழந்தை வளர்ப்பு. ரொம்ப அருமையான விஷயம். இந்த அதிகாரம்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தியதும் எனக்கு ஓஷோ சொல்ற அந்த இசைக்கலைஞனோட கதை ஞாபகம் வருது. ஓ, அந்த கரானா இசைக்கலைஞன் கதை தானே? ஆமா, ஒரு பணக்காரர் தன் மகனை எப்படியாவது டாக்டராக்க வேண்டும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த மகனுக்கோ இசையில மட்டுமே ஆர்வம். அவன் ஒரு இசை பல்கலைக்கழகத்துக்கு செல்ல விரும்புறான். ஆனா தந்தை எதிர்க்கிறாரு. நீ இசையை தேர்ந்தெடுத்தா என் சொத்துல உனக்கு ஒரு பைசா கூட கிடையாது, வீட்டை விட்டு வெளியேறுன்னு துரத்துறாரு. இந்த இடத்துல அந்த தந்தையோட பிரச்சனை என்ன? மகனின் எதிர்காலமா அல்லது தன் அதிகாரம் பறிபோகிறதே என்ற ஈகோவா? 100% அது ஈகோதான். தான் சொல்றத தன் மகன் கேட்க மறுக்கிறானேங்கிற அதிகார திமிருதான் அங்க வெளிப்படுது. ஆனா அந்த மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? தந்தையோட சொத்தை தூக்கி எறிஞ்சுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறான். ஆமா, ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியரா வறுமையில வேலை செய்றான். ஆனா அவன் அது சாபமா பார்க்கலையே. என் குடும்பம் என்னை ஒதுக்கியது ஒரு வகையில நல்லதுதான்னு சொல்றான். இப்போ நான் என் முழு கவனத்தையும் இசையில செலுத்தலாம், நான் ஒரு கரானாவில் இணைந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறான். நேயர்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். கரானாங்கிறது இந்தியாவுல உள்ள ஒரு பாரம்பரிய இசை குடும்பங்களோட கட்டமைப்பு. ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஆமா, அந்த காலத்துல இந்த கரானாக்கள் பெரும்பாலும் விலைமாதர்கள் வாழும் பகுதிகளோடு தொடர்புடையதா இருந்துச்சு. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த இடங்கள்ல தான் கலையின் உச்சம் கற்பிக்கப்பட்டது. ஒரு பெரும் பணக்கார வீட்டு பையன் சமூக அந்தஸ்தை பற்றி கவலைப்படாம அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சென்று இசையை கற்றுக்கொள்ள தயாராகிறான். அதுதான் அவனோட பலம். சமூகம் என்ன நினைக்கும், தன் தந்தை என்ன நினைப்பாருன்னு எதை பற்றியும் அவன் கவலைப்படல. அவன் அந்த கரானாவில் இணைந்து இசையை கற்று இந்தியாவின் தலைசிறந்த இசைக்கலைஞர்கள்ல ஒருவரா மாறுறான். இது எப்படிங்க சாத்தியமாச்சு? ஒரு மனிதன் அவனது உண்மையான ஆற்றலை, அதாவது அவனோட உள்ளார்ந்த பொட்டன்ஷியலை பின்பற்றும் போது மட்டுமே அவனால் தன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும். மற்றவர்களோட விருப்பத்துக்காகவோ சமூகத்தின் பார்வைக்காகவோ வாழ்ந்தா அவன் ஒரு சராசரி மனிதனாகவே தேங்கிடுவான். இதை கேட்டும் கேள்வும் இன்னைக்கு நம்ம சமூகத்துல நடக்கிற வியங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது.
ஆமா. இன்னைக்கு நீங்க உங்கள சுற்றி பாருங்க. அலுவலகத்துல, தெருவுல, ஏன் நம் வீட்டிலேயே பலரும் தங்களுக்கு பிடிக்காத வேலைய செய்துகிட்டு ஒருவித விரக்தியான சராசரி வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் அவங்க சிறு வயசுல தங்களின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்படாததுதானா? சந்தேகமே இல்ல. இங்கதான் குழந்தை வளர்ப்பிற்கும் நம் சமூகத்தில் உருவாகும் அதிகார வர்க்கத்துக்கும் உள்ள தொடர்பு வெளிப்படுது. ஓஷோ இதை மிக நுட்பமா விளக்குறாரு. ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து நான் மழையில நனைஞ்சு ஆட வேண்டும்னு கேக்குது. ஒரு பெற்றோரா நீங்க உடனடியா என்ன சொல்லுவீங்க? இல்ல, சளி பிடிச்சிடும்னு தடுப்போம். அது இயல்பான அக்கறை தானே. சளி பிடிக்குங்கிற மருத்துவ காரணம் அதுல இருக்கே. மருத்துவ காரணம் ஒரு சாக்குப்போக்கு மட்டும்தான். அதன் பின்னால் இருப்பது அதிகாரம் செலுத்தும் மனப்பான்மை. இல்லை அப்படிங்கிறது அதிகாரத்தின் சொல். ஓ, மழையில நனைந்து ஆடும் அந்த பேரானந்தத்தை விட அதனால் வரும் சளி ஒன்னும் பெரிய நஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க அந்த சாதாரண விஷயத்துக்கு இல்லைன்னு சொல்லும்போது உங்கள் அதிகாரத்தை அங்க நிலைநாட்டுறீங்க. தொடர்ந்து இல்லைன்னு சொல்லப்பட்டு தன் ஆசைகள் நசுக்கப்படும் குழந்தையின் நாளை என்னவாகும் தெரியுமா? என்னவாகும்? அது தன் பொம்மக்கரடிய அதிகாரத்தோட அடிக்கும். நாளை அது வளர்ந்து ஒரு நிறுவனத்தின் மேலாளராகவோ அல்லது நாட்டின் தலைவராகவோ வரும்போது தனக்கு கீழே இருப்பவர்கள் மீது அந்த அதிகாரத்தை செலுத்தும். வாவ்! ஒரு சர்வாதிகாரி உருவாகும் இடம் நாடாளுமன்றம் அல்ல, உங்கள் வீட்டின் வரவேற்பறை தானே சொல்றீங்க? இது நிஜமாவே ஒரு பயங்கரமான உண்மை. சிறு வயசுல நாம சொல்லும் ஒவ்வொரு இல்லையும் எப்படி ஒரு சமூக சர்வாதிகாரியை உருவாக்குகிறதுன்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சரி, வீடுகள்ல தொடங்கும் இந்த சர்வாதிகாரம் தேசங்களுங்கிற பெரிய அளவுகோலுக்கு வரும்போது என்னவாகுது? இது குறித்து ஓஷோவோட பார்வையை நாம இப்போ அலசலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். இனி நாம பேச போறது ஓஷோ முன்வைக்கும் அரசியல் விமர்சனங்கள். கரெக்ட். இது எந்த அரசியல் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கிறதுக்கான விவாதம் கிடையாது. ஆமா. இவற்றை நாம எந்தவிதமான சார்பும் இல்லாம ஓஷோவின் தனிப்பட்ட தத்துவ கோணத்திலிருந்து மட்டுமே பார்க்க போறோம். இது அரசியல் சரி தவறுகளை பற்றிய விவாதம் அல்ல, ஒரு சிந்தனையாளரின் பார்வை மட்டும்தான். மிக முக்கியமான ஒரு தெளிவுபடுத்துதல் இது. ஓஷோ இந்தியாவை 2 விதமாக பிரிக்கிறாரு. ஒன்று ஒரு தத்துவமாக, ஒரு ஆன்மீக தேடலாக இருக்கும் இந்தியா. மற்றொன்றே இன்று நாம் அரசியல் வரைபடத்தில் பார்க்கும் தேசமாக இருக்கும் இந்தியா. தத்துவார்த்த ரீதியா பார்த்தா இந்தியா என்பது 10,000 ஆண்டுகளாக மனிதனின் உள்நிலை தேடலை, நனவு நிலையின் உச்சத்தை ஆராய்ந்த ஒரு புண்ணிய பூமிங்கிறது அவரோட பார்வை. ஆமா, அவர் இதே வெளி உலக அறிவியலோட ஒப்பிடுறாரே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற மாபெரும் விஞ்ஞானிகளுக்கு பிரபஞ்சத்தை பத்தி எல்லாம் தெரியும். நட்சத்திரங்கள் எப்போது தோன்றுச்சு, ஒளியின் வேகம் என்னன்னு அத்தனை தகவல்களும் விரல் நுனியில இருக்கும். ஆனா நீங்கள் யார், உங்கள் மனதின் இயல்பு என்னன்னு கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. வெளி உலகை மட்டுமே ஆராய்ந்த அறிவியல் இன்று பேரழிவிற்கும் உலகப் போர்களுக்கும் பிரிட்டுள்ளது. ஆனா இந்தியாவின் தேடல் மனிதனின் உள்நிலை விழிப்புணர்வை நோக்கியதுன்னு அவர் ரொம்ப அழகா விளக்குறாரு. அதுதான் கௌதம புத்தர், நாகார்ஜுனர் போன்ற ஞானிகள் உலவிய உண்மையான இந்தியா. ஆனா தற்போதைய இந்திய அரசியல் மற்றும் அரசாங்கம் குறித்தவர் முன்வைக்கும் விமர்சனங்கள் மிக மிக கடுமையானவை. ஆமா, அவர் பேசுற அந்த 1986 காலகட்டத்துல இந்தியாவோட மக்கள் தொகை 900 மில்லியன். இன்று அது இன்னும் பல மடங்கு பெருகிடுச்சு. இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை அரசியல்வாதிகள் ஏன் தடுக்கலேன்னு அவர் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினா தங்களோட ஓட்டு வங்கி பாதிக்கப்படுங்கிற சுயநலத்துக்காகவே அரசியல்வாதிகள் நாட்டை வறுமையில தள்ளுறாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் அரசை விமர்சித்தது மட்டும் இல்ல, அரசால அவர் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில ஒடுக்கப்பட்டார் என்பதையும் ரொம்ப விரிவாக விவரிக்கிறாரு. அவர் உலகின் எந்த நாட்டுக்கு பயணிக்க நினைச்சாலும் அங்கே தடைகள் வந்துச்சு. ஐரோப்பிய நாடுகள், அயர்லாந்து என பல நாடுகள் அவர் நுழைவதற்கு தடை விதிச்சாங்க. அதுவும் பகிரங்கமா இல்ல, இரகசியமா நாடாளுமன்றங்கள்ல தீர்மானங்கள் நிறைவேற்றி தடுத்தாங்க. ஒரு தனி மனிதனை கண்டு, கையில ஆயுதமில்லாத ஒரு சிந்தனையாளரை கண்டு உலக நாடுகள் ஏன் இவ்ளோ பயப்படணும்? ஏன்னா அதிகார வர்க்கத்துக்கு எப்போதுமே சிந்திக்க தெரிந்த மனிதர்களை கண்டா பயம். தங்களை நோக்கி ஏன் என்று கேள்வி கேட்கும் ஒரு சமூகம் உருவாகிவிட்டால் தங்களின் அதிகாரம் பறிபோய்விடும்னு அவங்க அஞ்சுறாங்க. ஓஷோ போன்றவர்கள் மனிதர்களை தனித்து சிந்திக்க தூண்டுறாங்க. அதுதான் அதிகாரத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். அவர் இந்தியாவுக்குள் சந்தித்த தடைகள் இன்னும் கொடூரமானவை. ஆமா, அவர் ஒரு நகரத்துல உரையாற்றச் சென்றால் அவர் பேசும் அந்த நேரத்துல திட்டமிட்டு மின்சாரம் துண்டிக்கப்படுமா. அவர் அங்கிருந்து கிளம்பிய உடனேயே மின்சாரம் வந்துடும். அவர் பயணிக்கும் ரயில்கள் மணிக்கணக்குல தாமதப்படுத்தப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவில் அவர் தங்குவதற்கு அரசு 3 நிபந்தனைகளை விதித்ததாக அவர் சொல்றாரு. 1, எந்த ஒரு வெளிநாட்டு சீடரும் அவரை சந்திக்க வரக்கூடாது. 2, அவர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது. 3,
அவர் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. இதைவிட ஒரு மோசமான வீட்டுச் சிறை இருக்க முடியுமா? இந்த நிபந்தனைகளுடன் வாழ்வதற்கு பதிலா என்னை சுட்டுக் கொன்று விடலாம்னு அவர் கூறுறதுல உள்ள வலிய நாம உணர முடியுது. இது வெறும் ஒரு மனிதனுக்கு நடந்த அநீதி அல்ல. சுதந்திரமான சிந்தனைக்கு எதிராக ஒரு அரசு எப்படி செயல்படும் என்பதற்கான பெரிய உதாரணம். இந்த இடத்துல தான் அவர் தேசத்தின் பிரிவினை பற்றி பேசுறாரு. இந்தியா என்பது ஒருபோதும் ஒரே நாடாக இருந்ததில்லை என்பது அவர் வாதம். புத்தர் காலத்துல இங்கே 2000 ராஜ்யங்கள் இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு இல்லையா? ஆமா, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு தனி கலாச்சாரம், தனி மொழி இருந்துச்சு. முகலாயர்கள் அதனை ஓரளவு இணைக்க முயன்றாங்க. பின்னர் ஆங்கிலேயர்கள் தங்கள் அதிகாரத்தின் மூலமும் வன்முறையின் மூலமும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே நாடாக வலுக்கட்டாயமாக இணைத்தார்கள்னு சொல்றாரு. இதை மெய்ப்பிக்கும் வகையில அவர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் கூற்றை மேற்கோள் காட்டுறாரு. ஆங்கிலேயர்கள் வெளியேறியவுடன் இந்தியா பல துண்டுகளாக உடையும்னு சர்ச்சில் சொன்னாரு. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஓஷோ சொல்றாரு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் எப்படி பிரிந்ததோ அதே போல பஞ்சாப், அசாம், வங்காளம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தமக்கென தனி அடையாளத்தை கோருவதையும் அவர் இதற்கான எடுத்துக்காட்டுகளாக சொல்றாரு. பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு நிலப்பரப்ப செயற்கையாக ஒரு தேச கட்டமைப்புக்குள் அடைத்து வைத்திருப்பதே இந்த முரண்பாடுகளுக்கு காரணம் என்பது ஓஷோவோட வரலாற்று பார்வை. ஒரு தேசம் என்பது மனிதனின் அகவுலக சுதந்திரத்திற்கு எந்த வகையிலும் தடையாக இருக்கக்கூடாது. தேசியம்ங்கிற பேர்ல தனிமனிதனின் தேடலை நசுக்குவது மிகப்பெரிய குற்றம் என்பதே அவரது வாதத்தின் சாராம்சம். இது ஒரு மிக ஆழமான சிந்தனை. சரி, ஒரு புறம் சிறுவயதிலேயே கட்டுப்பாடுகளை விதிக்கும் குடும்பம், மறுபுறம் சுதந்திரமான சிந்தனையை ஒடுக்கும் அரசியல் அதிகார வர்க்கம். இவ்வளோ குழப்பமான ஒரு உலகத்துல ஒரு மனிதன் எப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்வது? இந்த இறுதி தத்துவ கேள்விக்கு இப்ப நாம வருவோம். ஓஷோவிடம் ஒரு சீடர் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி அது? நீங்கள் சொல்வது போல நான் என்னை இந்த பிரபஞ்சத்தோடு அல்லது முழுமையோடு கரைத்துக் கொண்டால் நான் இல்லாம போயிடுவேனே. பின் இந்த உலகத்தில் என் தேவைகளை நான் எப்படி வெளிப்படுத்துவது? எனக்காக யார் வாதாடுவார்கள்? இது ஒரு நியாயமான தர்க்கரீதியான பயம்தானே. நான் என்ற ஒன்று இருந்தால்தானே எனக்கான தேவையை நான் கேட்க முடியும். ஆனா ஓஷோ இதற்கு மிகவும் எளிமையான, ஆனா தர்க்கங்களை மீறிய ஒரு பதில கொடுக்கறாரு. சிந்திப்பதை நிறுத்துங்கள்னு சொல்றாரு. நீங்கள் தர்க்கத்தின் அடிப்படையில் சிந்திக்கும் வரை நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து தனித்திருப்பதாகவே உணர்வீர்கள். ஆனால் இருத்தலியல் ரீதியா பார்த்தா நீங்கள் பிரபஞ்சத்தோடு கரைந்து விடுகிறீர்கள். எனக்கு இது எப்படி புரியுதுன்னா, இப்போ ஒரு சொட்டு நீர் தனியா இருக்கும்போது அதுக்கு வெயில கண்டா பயம், எங்கே ஆவியாகி விடுவோமோ என்று. ஆனா அதே சொட்டு நீர் கடலில் விழுந்து கடலாகவே மாறிவிட்டால் பிறகு அதற்கு மரண பயம் இல்லை. அதேபோல நீங்கள் பிரபஞ்சத்தோடு கரைந்து விட்டால் பிறகு உங்களுக்காக வாதாட நீங்கள் தனியாக இல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்காக செயல்படும் என்கிறார் ஓஷோ. இது கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நடைமுறையிலே இது எப்படி சாத்தியம்னு தோணும். இது வெறும் தத்துவமா மூளையில வச்சு சிந்திக்காம செயலில் இறங்கி பார்க்க சொல்றார் அவரு. சரணடைந்து பாருங்கள், அப்போது இந்த முரண்பாடு தானாகவே மறைந்துவிடும்னு சொல்றாரு. இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். இதே அனுபவத்தை தான் இன்னொரு சீடரும் பகிர்றாரு. அவர் ஓஷோவை பார்க்க வேண்டும்னு ஒவ்வொரு நாளும் மிகவும் ஆவலா காத்துட்டு இருப்பாராம். மனசுல ஆயிரக்கணக்கான கேள்விகள், சொல்ல வேண்டிய நன்றிகள்னு நிறைய திட்டமிட்டிருப்பார். ஆனா ஓஷோ நேரில் வந்தவுடன் அவர் மனம் முற்றிலும் வெறுமையாகி ஒரு பிளாங்க் நிலைக்கே சென்று விடுதான். தன் நன்றிய கூட ஒரு வார்த்தையா வெளிப்படுத்த முடியறதில்லைன்னு அந்த சீடர் சொல்றாரு. எனக்கு என்ன ஆகுறதுன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு ஓஷோ என்ன பதில் சொன்னார் என்பதுதான் இந்த முழு உரையிலுமே உச்சகட்டமான ஒரு வரி. நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது. ஒரு அறையில் 20இல் ஒருவர் மட்டுமே இருக்க முடியும்னு சொல்றாரு. அட, ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ஒரு அறையில் 20இல் ஒருவர் மட்டுமே இருக்க முடியும். இதோட அர்த்தம் என்ன? குருவின் முன்னிலையில் சீடன் இல்லாமல் போய்விடுகிறான் என்பதா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சீடனின் நான் என்ற அகங்காரம் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. அந்த சீடர் ஓஷோவிடம் நன்றி சொல்ல துடிக்கிறார் இல்லையா? ஆமாம். நன்றி சொல்வது அப்படிங்கிறது ஒரு செயல். செயல் செய்வதற்கு நான் என்ற ஒரு நபர் தேவை. ஆனா குருவின் முன்னிலையில் அந்த நபரே கரைந்து விடுகிறார். எஞ்சியிருப்பது ஒரு தூய்மையான வெற்றிடம் மட்டும்தான். அந்த மௌனம்தான், அந்த வெற்றிடம்தான் உண்மையான நன்றி உணர்வு. அதை வார்த்தைகளால் சுருக்கி வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அந்த வெற்றிடமே ஒரு மாபெரும் கொண்டாட்டம்தான். நேர்களே, இந்த உரையாடலை நாம எங்க தொடங்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு முளையில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் செய்யும் குடும்பத்தின் கட்டுப்பாடுகள்ல தொடங்கி அது எப்படி அதிகார வர்க்கமாக மாறி தேசங்களை ஆளுகிறது என்பதை பார்த்தோம். பின்னர் அந்த அதிகார மாயையிலிருந்து விடுபட்டு
பிரபஞ்சத்தோடு முழுமையாக கரைந்து போகும் அந்த உச்சபட்ச ஆன்மீக நிலை வரை ஓஷோவின் பியாண்ட் சைக்காலஜி சொற்பொழிவுகளின் 23வது பகுதியை நாம ரொம்ப ஆழமா அலசிட்டோம். ஆமா, இது ஒரு மிகச்சிறந்த பயணம். இந்த தேடலை முடிக்கும் முன் உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். மருத்துவ அறிக்கை போல எல்லாம் தெளிவாகவும் கணக்கிடப்பட்டும் இருக்க வேண்டும்னு நாம் நினைக்கும் இந்த உலகத்துல இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்கள் மீதோ செலுத்த துடிக்கும் எந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுத்தால் இன்னும் அழகாக மலரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாரும் அந்த சிந்திச்சு பார்க்கணும். எந்த இடத்துல நீங்க இல்லை என்பதற்கு பதிலா ஆம் என்று சொல்ல போறீங்க? சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதென்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா உங்களோட ஆதரவு தேவை. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். உண்மைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஆமா, லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.